தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி அவர்கள், கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமீனா வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. வணக்கம். வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு சீட் தெரப்பி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அதில் வந்து நிறைய டிப்ஸு, நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சது. அது சீட் தெரப்பி கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அந்த கிளாஸ் முடிஞ்ச அன்றைக்கே அடுத்த பேசிக் வந்து ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு பேசிக் கிளாஸில் வந்து இப்போது கிளாஸ் அட்டன் பண்ணி 6 வாரம் கிளாஸ் ஓடிடுச்சு. அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் எங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷனும் நிறைய எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. இது மூலயமா வந்து என் பையனுக்கு வந்து ஃபீவராக இருந்தபோது அவங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஃபீவருக்கு வந்து அப்ளை பண்ணேன். அப்போ வந்து அவனுக்கு அடுத்த நாளே, அந்த நைட்டு போட்டது அடுத்த நாளே அவனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு. இது மூலயமா வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி மேடம். சரி, ரொம்ப நன்றி. அமீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாங்க. படிச்சுட்டு பையனுக்கும் கூட வீட்டில் ஃபீவராக இருந்தது. அதனால் நான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் போட்டு விட்டேன். உடனே ஃபீவர் எல்லாம் குறைஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உடம்புல ரொம்ப ஹீட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதோட சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி மெத்தடெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பகுதிகளில் வந்து நம்ம விதைகள், நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகள் அப்ளை பண்ணுறது மூலமாகவும், அப்புறம் சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கூட உடம்புல இருக்கிற எக்ஸசிவ் ஹீட், அதிகப்படியான உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம உடம்புல அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த ஃபீவர் எல்லாம் இருந்தால் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட். சுஜோக் தெரப்பி, அப்புறம் அக்குபஞ்சர், ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் இருக்குது. அதே மாதிரி ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்லிட்டு காதில் வந்து நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் எல்லாமே இருக்கும். அது யோகா, முத்திரைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கை மருத்துவம் சார்ந்தது இருக்குது. அப்போ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாம எளிமையாக நோய்களை வந்து சரிப்படுத்தலாம். வாழ்நாள் ஃபுல்லாமே நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். அது மாதிரி தான் நான் படிச்சுட்டு இந்த மாதிரி டச் பண்ணி விட்ட உடனே சரியாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஃபீவர்னால் ரொம்ப பயமாக இருக்கும். நைட்டெல்லாம் வந்து முழிச்சிட்டு உட்காந்துட்டு அதிகமாயிருமான்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்டே பயந்துட்டு இருப்போம். அது இல்லாமல் இப்போ வந்து ஈஸியாக வந்து அதை சரிப்படுத்த முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செல்ஃபாக பண்ணிவிட்டு தைரியமாக இருக்கலாம். இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுக்குமே நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்கு புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். இந்த புள்ளிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணும். ஏண்டனா மாதிரி நமக்கு அப்போ ரிசீவ் பண்ணி உள்ளே இருக்கிற ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே எனர்ஜி பண்ணும். அதே மாதிரி உடம்போட ஹீட்டை குறைக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கும், கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கும் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அருமையாக சரியாகும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கும் வந்து வகுப்புகள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ கிளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே எளிமையாக பழகிக்க முடியும். இந்த இடத்துல தொட்டால் இந்த வலி குறையும், இந்த மாதிரி ஃபீவர் குறையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. இதில் வந்து அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், டான் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தண்டுவட சிகிச்சை, சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி, கப்பிங் தெரப்பி, கைரோப்ராக்டிக்,
இந்த யோகா, ஆசனாஸ், முத்திரைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ உங்கள் வலிகள் வந்து எளிமையாக சரியாகும். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், இந்த உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு உண்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டையும் அதோட வந்து பார்த்திங்கன்னா சுஜோக் அண்ட் சீடு தெரப்பி மெத்தடில் உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, சூட்டு கொப்பளம் வர்றது, அதே மாதிரி ஃபீவர் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாமே சரியாகும். அற்புதமான பகுதிகளை நம்ம இப்போ பார்ப்போம். கையில் பார்த்தீங்கன்னா 4வது 5வது விரலுக்கு இடையில் இந்த இடத்துல TW2 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது வந்து நல்லாவே ஹீட்டை குறைக்கும். இந்த பாயிண்டில் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா ஹீட்டு நல்லா குறையும். ஃபீவரு, அதுக்கப்புறம் சூட்டு கொப்பளங்கள், இந்த முகப்பரு அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா கூட எல்லாமே சரி பண்ணும். அதோட கையில் பார்த்தோம்னா இந்த பகுதி, அதாவது 2வது ரேகையிலேருந்து 3வது ரேகை வரைக்கும் இது வயிறு பகுதியை பிரதிபலிக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெந்தயத்தை அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் ஹீட்டை நல்லா குறைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோபோர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை வாங்கிட்டு ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கணும். இந்த பகுதியில் வச்சு ஒட்டி விட்டுறணும். நல்லா குளிர்ச்சியாகும், வயிறை குளிர்ச்சி பண்ணும். அடிவயிறு பகுதி வயிறு குளிர்ச்சியானால உங்களுக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிரும். ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரு பகுதி. இது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. 4-5 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகும். இது சுஜோக் தெரப்பியும் பண்ணுங்கள். இப்போ அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டையும் இதையும் பண்ணும்போது உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். நம்ம கையை மடித்து நெஞ்சில் வச்சோம்னா கட்டை விரல் நேர் பேக் சைடில் இந்த மேல் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா LI11 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், ஃபீவர் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அருமையாக சரியாகும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.